நிறையிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆண்டவர் துதிக்கிறீங்க, நீங்க மத்தவங்க விடுகிற சாபம் அவங்களுக்கு இல்லை. ஒரு பந்து அடிச்சா என்ன பண்ணுமா? நீ சொல்ற சாபம் உனக்கு தான், அவங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. மற்றவங்க பிள்ளைங்களை சபிக்கிறது, மற்றவங்க கணவரை சபிக்கிறது, மற்றவங்களை இதெல்லாம் அவங்க பண்ணலாம். யார்? ரட்சிக்கப்படாதவங்க பண்ணலாம். ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரையும் சபிக்கக்கூடாது. நம்ம அப்படி சபிச்சோம்னா நமக்கு தான். நல்லா புரிஞ்சுங்க. நீ நிறைய பேர் கோபத்தில் பேசிட்டோம். அதான் கோபத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன பண்ண முடியாது? அதை சொல்லுவாங்க, வார்த்தையை என்ன பண்ண முடியாதான்? அள்ள முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்கள் வீடை தரித்திரமாக இருக்க காரணம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம், உங்கள் வீட்டில் சண்டை இருக்க காரணம், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் அறுப்பீங்க. அதுதான் ஆண்டோடைய பிள்ளைங்க வாயை மூடணும். வாய் எப்படி எல்லா கோபத்தை அடக்கி ஆளணும். ஏன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தா பேசுகிறேன். நீங்கள் சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பிரியம்னு யார் கண்டாங்களாம்?